டெல்லி அணின்னு சொல்றேன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர். அவருக்கு நான் கேட்பதெல்லாம் என்ன, நம்ம இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்காங்க கடந்த 5 வருஷத்துல. தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? இன்னைக்கு தேர்தல் அறிக்கை சொல்றேன், மோடியும் அமித்ஷாவும் மாறி மாறி வராங்க தமிழ்நாட்டுக்கு. அவங்க வராங்க, பணம் வருதா? நம்மளோட நிதி பகிர்வு வருதா? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் வருதில்லை. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரும்போதுதான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. 2017 ஆண்டு நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வர வச்சது மோடி. அதற்கு அருமையா இருந்தது எடப்பாடி பழனிசாமி. நாம அரசியல முரட்டு மக்கள் உட்கார்ந்துருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் உட்கார்ந்துருக்கீங்க, எங்கேயாவது முரட்டு அடிமையை பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன சொன்னாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, செத்து போயிட்டாருமா, என்ன உயிரை இருந்து என் உயிரை வாங்கலாம், பாட்டாளி குடிச்சு சாவு அப்படின்னு போட்டோ கேட்கறதுக்கு சாவு. அவருக்கு போட்டோ எனக்கு உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு அவர் இருக்கக்கூடிய அனுபவம் எந்த அனுபவம் கிடையாதுதான், முக்கியமா இந்த அனுபவம் கிடையாதுதான். கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கீழே ஒருத்தர் இருக்காரு, சரிங்களா? இப்பதான் அவர் முதலமைச்சரானாரு. 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சுங்க, அதே முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. அந்த மாதிரி இறந்த பிறகு டேபிள் சார்பில் கூட்டு போய் சசிகலா கால குடிச்சா முதலமைச்சர். இதுதான் நான் சொன்னேன், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு. யாருக்கு ஆலயம் பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது, யாருக்கும் பயப்படுற அனுபவம், தண்ணி பிடிச்சு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதுதான் சொன்னேன். இதுதான் எனக்கு கண்டாங்க திட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க, அதனால மரியாதை இருந்து அவங்க காலில் விழுந்தாங்க, என்ன தப்பு, அவங்க என்னோட பெரியவங்க பிடிச்சு விட்டாரு. ஓகே, புரிஞ்சுக்கலாம். நீங்க காலில் விழுந்த தப்பே கிடையாது. நாங்க என்ன கேட்கிறேன்னா, காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோன்னு அந்த அம்மா ஒரு ஜெயிலுக்கு அழைச்சிட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறது, அந்த அம்மா காலை வாங்கி விட்டாரு, அந்த கால அப்படின்றோம். இப்போ நாங்க பேச வராங்க, சசிகலா உள்ள வந்துட்டாங்க, இப்போ அவங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, பேசிட்டாங்க. ஆமா, அந்த தம்பி உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, அதனால காலில் விழுந்து என்ன உள்ள வச்சுட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்டு என் காலை வாங்க உண்மை தானே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ அவங்க பேசிக்கிட்டோம், பெரியவங்க பேசிக்கிட்டோம், நாம உட்கார்ந்து